ஏ காய்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்குல்ல அந்த விவோ ஃபோன் விவோட V50 அதை பற்றி நம்ம ஸ்பெக்ஸ்லாம் தெரியும். அதை பற்றி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம விவோ V50 வந்து ஷோரூமில் எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த ஃபோன் எப்படி இருக்குது என்னன்றது வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகேங்களா, அங்கே ஷூட் பண்ண முடியாத வீடியோ, அதனால் என்ன ஏதுன்றதை ஃபுல்லாக ஸ்பெக்கையும் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட்டான ப்ரெசன்டேஷனோட உங்களுக்கு ஃபுல் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன இந்த ஃபோன் என்னன்றதை ஸ்பெக்கு உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஓகேங்களா, அதுக்கு மேலே நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நியூ டெக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டென்ட்டு புது கண்டென்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் விவோ V50 என்ன ஸ்பெக்ஸ் முதல்ல பாக்ஸ் கண்டென்ட் என்ன இருந்துச்சுன்றதை நான் சொல்லிடுறேன். அந்த பாக்ஸில் வந்து முதல்ல ஃபோனு, அந்த ஃபோனில் வந்து என்னென்னா சார்ஜர் வந்து 90 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. ஓகேங்களா, கேபிள் வந்து டைப் A to C கேபிள் தான் இருக்குது. அப்புறம் டைப் C to C இல்லை, டைப் A to C இருக்குது. அதே மாதிரி கலர் பார்த்திங்கன்னா இது வந்து 3 கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் நைட் ப்ளூன்னு ஒரு கலர். ஓகேங்களா, அது மட்டும் அப்புறம் ரோஸ் ரெட்டுன்னு ஒரு கலரும் டைட்டானியம் க்ரீன், இந்த 3 கலரு ஃப்ளாக்ஷிப் கலருன்றாங்க. அதே மாதிரி இந்த கலருக்கு இவங்க என்ன ஸ்பெக் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு 3D ஸ்டார் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே பழைய விவோவோட V11 அந்த சீரீஸ்லாம் இருக்குது. ப்ளூ கலர் ஸ்டார் நைட்டு அந்த டெக்னாலஜியோட யூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே. ஓகேங்களா, இந்த கர்வ் டிஸ்பிளே இது டிஸ்பிளே சைஸை பார்த்தீங்கன்னா 6.7 inches 6.7 inches குவாடு டிஸ்பிளே. ஓகேங்களா, இது குவாட் டிஸ்பிளே போனது கர்வ் டிஸ்பிளேவா. V40ல் இந்த V50ல் கர்வ் குவாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த டிஸ்பிளே அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக உங்களுக்கு வந்து சைட்லலாம் உங்களுக்கு எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கம்மி, வெயிட் வந்து 201 grams. ஏன்னா 200 கிராம் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனு பேட்டரி வந்து 6000 mAh. உங்களுக்கு தாராளமாக 2 days 1.5 days வந்து நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு 1 day மேலேயும் உங்களுக்கு நார்மலாக வரும். நல்லா கேம்லாம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா 1 dayல காலிடும். ஓகேங்களா, அதனால தான் வெயிட் வந்து 201 grams இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பராகவே இதோட ப்ரொடெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்காட் எக்ஸ்டென்ஷனோட ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.0 தான் கொடுத்துருக்காங்க டைப் C. ஓகேங்களா, டைப் C 2.0 வேறு எதனா கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இது பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பட்ஜெட். அது என்னன்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு டைப் C 2.0 மெயினாக விவோவோட V சீரிஸ் வாங்குறதுக்கான மெயின் ரீஸ் வந்து கேமரா தான். வைக்கலாம், இதுலேயும் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து 2 கேமரா இருக்குது. அதில் என்னென்னா 50 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமராவும் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் 50 மெகாபிக்சல் எல்லாமே 50 கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது. அது இப்போ எல்லாமே அல்ட்ரா வைடும் நல்லா இருக்குது. ப்ரைம் கேமராவும் நல்லா யூஸ் ஆகுது. செல்ஃபியும் டீசெண்டாக கிளிக் பண்ணுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ரீசன் என்னென்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன்னா வெட்டிங் போகிறீங்க, வெட்டிங் போர்ட்ரேட்டு, வெட்டிங்கோட மெயின் ரீசனுக்கான வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே இதில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக கேமரா ரீசனுக்கு தான். இது என்ன ப்ராசஸர் SoC யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பழைய ப்ராசஸர் தான், அவங்க ப்ராசஸரில் எதுவும் மாற்றலை. அவங்களோட கோல் வந்து கேமராவுக்கு மட்டும்தான் கொடுக்குதுன்னு கோலுன்றதுனால கேமராவுக்கு மட்டும்தான் அவங்க ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்காங்க. அது Snapdragon 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்ன போர்ட் ஃபீச்சர்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன கனெக்டிவிட்டியில் என்னென்ன இருக்குன்னா அது வந்து 9 5G பேண்ட் இருக்குது, Bluetooth 5 இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் Bluetooth 5 இருக்குது, Wi-Fi 6 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா LPDDR4X RAM தான் டைப் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான், அதுலாம் டிசப்பாயின்மெண்ட். நான் பின்னாடி டிஸ்அட்வான்டேஜ் பெரிய லைன் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைஸு, அதுக்கேற்ற மாதிரி இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்காம இவங்க பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து UFS 2.2 கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளோ ஃபோன்ஸ் வந்து 3.1 அப்படி இல்லை 3.2 அப்படி கொடுத்துருக்கலாம். UFS 2.2 கொடுத்துருக்காங்க. LPDDR4X ரேமும் டைப்பும் ரொம்ப கம்மி. ப்ராசஸர் வந்து ரொம்ப இது மெயின் அடி வாங்குறது Snapdragon 7 Gen 3. நிறைய பேர் Snapdragon 7 Gen 3க்கு இந்த ப்ரைஸ் வாங்கலாமா, இந்த ப்ரைஸ் சொல்கிறீங்களா? இப்போ என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 34,999 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB 128GB. இப்போ நீங்கள் 36,999 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB 256GB. 40,999 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12GB 512GB உங்களுக்கு ஸ்பெசிஃபிக். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 35Kக்கு வாங்கணுன்னா இந்த LPDDR4X அப்புறம் UFS 2.2க்கு இந்த Snapdragon இந்த ப்ராசஸருக்கு 7 Gen 3 இந்த ப்ராசஸருக்கு 35,000 கொடுத்து வாங்குவீங்களான்றது சொல்லுங்கள்.
உங்கள் கமெண்ட்டை வந்து இந்த கமெண்ட்டில் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஒரு சேச்சுரேட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. அதில் சின்ன சின்ன எடிட் பண்ணி ஒரு சீரிஸாக லான்ச் பண்ணுறாங்க. தான் என்னோடய கமெண்ட்டு. உங்களோட கமெண்ட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.